எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு விட்டுச்சு. புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்க. மூத்தவங்க. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. தன்னை விட வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படின்னு செய்தவர்களும், அதை ஆதரிப்பவர்கள் ஒரு பக்கம், என்னால் இதை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு பக்கம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீந்தாண்ட ஊருக்குள்ள நடக்கவே இல்ல, இப்ப அது நடக்க போகுதா? ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையில எவ்வளவு வயசு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 5 to 8 years. அதையும் குறைஞ்சது 5 வருஷம் வச்சுட்டீங்க. நீங்க அப்படித்தான் கல்யாணம் பண்ணீங்களோ? ஆமாம் சார். அதானே பார்த்தேன். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? உங்களுக்கு உங்க மனைவிக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 8 வயசு சார். 8 வயசா? அதனால மினிமத்தை 5 ஆக்கிவிட்டீங்க. நக்கல்யா அவனுக்கு. 10 வருடங்கள் அதிகமா இருக்கலாம். 10 வருடங்கள் வரை அதிகமா இருக்கலாம். அதிகமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்? 10 வருஷம் வித்தியாசம். அதானே. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? உங்க பொண்ணுக்கு 10 வயசு வித்தியாசத்துல ஒரு பையனை கட்டுவீங்களா? இப்ப கல்யாணம் பண்ண மாட்டேன் சார். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. உண்மையாக இன்னைக்கு உங்க மைண்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை வயசு வித்தியாசத்துல கல்யாணம் ஒரு பண்ணலாம்? 4ல இருந்து 5 வயசு வந்து வித்தியாசம் இருந்தா better. பெட்டர். ஓ அப்படியா விஷயம்? உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எத்தனை வயது வித்தியாசம்? 2 வயசு. 2 வயசு மூத்தவங்க. எப்படி கல்யாணம் பண்ணீங்க? 2 வயசு சின்ன பையனா? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். இல்ல புரியல. உங்களுக்கு உங்கள் கணவருக்கு எத்தனை வயசு ஒரு வித்தியாசம்? வருஷம் சார். 1 வருஷம் வித்தியாசம். உங்களை விட உங்க கணவர் 1 வயசு கம்மி. சின்னவரா? ஆமா. ஐயோ என்னோட மனைவி 6 வருஷம் அதிகம் சார். உங்களை விட உங்க மனைவி 6 வயசு மூத்தவங்க. எனக்கும் என்னுடைய மனைவிக்கு 13 வயசு விட்டுச்சு. புரியல. 13 ஆண்டுகள் என்னோட வயதில் மூத்தவங்க. மூத்தவங்க. ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. நீங்க என்ன பண்றீங்க? நான் இப்போ வெட்டினரி ஆஃபீஸராக இருக்கேன் ஓ, சார். வெட்டனரி ஆஃபீஸர். டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வீட்டில் வந்து டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? வீட்டில் வந்துட்டு 13 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே ஏற்றுக்கலை. ஓகே. எகென்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆஹா. எங்கள் அம்மா இவனுக்கு பிள்ளையே எல்லாம் வெளியில் தூக்கி போடுங்க அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் கூட அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போ வரைக்கும் இருக்கேன், இனிமேலும் இருப்பேன். அந்த காலகட்டத்தில் வந்து நீங்க ஒரு கல்யாணங்கிற முடிவுக்கு எப்படி போனீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, என் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கு இது ஒரு படியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நினைச்சு அவங்கள பயன்படுத்தி நான் கட்டிக்கிட்டேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதை கேட்கிற உங்களுக்கு நீங்க ஏன் இதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்கிறீங்க? அதுவும் இந்த 13 வயசுன்றது என்னால் சுத்தமாகவே கற்பனையே பண்ணிக்க முடியல. எவன்டா அது? என்னடா கேட்ட? என்னை விட ஏஜ் அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு மனைவி ஸ்தானத்துலேயோ பார்க்கக்கூடாதுன்றதை நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கிட்டே இருந்தோ யாருக்கிட்டே இருந்தோ எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு சார். அப்படியே ஒரு க்ரஷ் இருந்தால் கூட ரொம்ப ஏஜ் இருக்கிறாங்க அப்படின்னா இப்படி போகிறது நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. க்ரஷ் மட்டும் வச்சுக்கலாம்னா அது புரியலையே, அப்போ அதுவும் அட்ராக்ஷன் தானே? ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? மெண்டலா? க்ரஷ்க்கும் லவ்க்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மீனிங்லாம் நான் சொல்கிறேன். க்ரஷ் காதலா ஆகிறதுக்கு என்னை இந்த சிஸ்டம் அனுமதிக்காது. அனுமதிக்கப்படாத மனநிலையிலேயே நானும் இருக்கிறேன். என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. அப்போ அனுமதிக்காத சிஸ்டம் தப்புன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நம்மளோட சிஸ்டம் அனுமதிக்காத வேற விஷயங்களை நீங்க சொன்னீங்கன்னா ரைட், ஜாதியை கட்டு உடைக்கணும், ரைட், ஒத்துக்கிறேன். உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இல்ல இப்போ வந்து ஒரு பொண்ணு விவாகரத்தான பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணும், ஆமா கரெக்டோ, அதெல்லாம் உடைச்சிட்டு வெளில வந்துட்டோம். அதை எதுக்கு உடைக்க சொல்றீங்க அப்படின்னு தான் கேட்குறேன். இது வந்து ரொம்ப தப்பான விஷயம் நான் ஃபீல் பண்றேன். என்னை விட அதிகமா இருக்கிற ஒரு பொண்ணை அப்படி பார்க்கறதும் எனக்கு தப்புன்னு தோணுதுன்னு நான் சொல்றேன். சோலி முடிச்சு. என் வீட்டுக்கார கல்யாணம் பண்ணி 20 வருஷம் முடிஞ்சிருச்சு சார். ஒரு பிரச்சனை இது வரைக்கும் வரல சார். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. காதலுக்கு ஜாதி மதம் தான் இல்லன்னு சொல்லுவாங்க, வயசுக்கு பார்க்க கூடாதுங்க, வயசு பார்த்தா அது காதல இல்லங்க. உண்மையான காதல் நாங்க ஜெயிச்சிருக்கோங்க. 20 வருஷம் ஆச்சுங்க. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. உங்க 2 பேரோட தனிப்பட்ட அது ஒரு அப்படி இல்ல, நீங்க சொல்லாதீங்க. ஆரம்பத்துல காதல் இருக்கும் நீங்க சொன்னீங்க, இப்ப இல்ல நீங்க இருந்தனால தான் நீங்க மதுரையில நாங்க இங்க வந்திருக்கோம். சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? ஒத்துக்கவே முடியாது. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒத்துக்கவே முடியாது. நாங்க வந்து ரொம்ப வருஷம் லவ் பண்ணல, வெறும் 4 மாசம் தான் நாங்க லவ் பண்ணோம். அடங்கம்மால ஆரம்பத்துல காதல் இருக்கும், இப்ப இல்லங்கறீங்கல்ல, அது எப்படி இல்ல நீங்க சொல்றீங்க? காதல் இல்லன்னு சொல்ல மேடம். நீங்க முத சொன்னீங்க, இப்ப பேச்ச மாத்துறீங்க. ஐயோ, எங்க மக்கள் பாவம் சார். நானே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் ஜோசியம் பார்க்க போனேன் சார். அப்ப ஒரு வார்த்தை கேட்டாரு, உன்னைய விட 1 வயசு கம்மிமா நீ கல்யாணம் பண்ண போற பையன்னு. இதெல்லாம் ஒரு பெருமையா? நான் ஒரே வார்த்தை கேட்டேன், நாங்க கல்யாணம் பண்ணா நல்லா இருப்போமா?
நான் எனக்கு மனசு சம்பந்தப்பட்டது சார் இது. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வரலன்னு அவங்க வந்து இந்த மேடைக்காக பேசுறதுக்கு. மேடைக்காக இல்ல மேம், உண்மையிலே சொல்றேன். வரலன்னு ரொம்ப சந்தோஷம், வரவும் வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயமா வந்து நான் இதை பாக்குறேன். என்னோட வயசு கம்மியா இருக்க ஒரு பையன் வந்து எனக்கு தம்பியா தான் தெரியும். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏன்னா என்னோட தம்பியை நான் எந்த அளவு தட்டுவேனோ அதட்டுவேனோ திட்டுவேனோ அதை தான் என்னால் பண்ண முடியும் அந்த ஆண்மகன் கிட்ட. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்னை விட சின்ன பையன் எனக்கு தம்பி மாதிரி. அவன் சின்ன பையன், அவனை எப்படி நான் கட்ட முடியும்? இவ்வளவுதான். அப்படின்னு பார்த்தா என்னை விட பெரியவங்க எனக்கு அண்ணன் மாதிரி நான் நினைச்சுக்க கூடாதா? ஓ, நீ அப்படி வரியா? நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு லவ் வந்துருச்சு ஓகேங்களா, அப்போ லவ்வோட வேல்யூவே இல்ல. லவ் வந்து எப்படி கண்மூடித்தனமா வந்துருமா? நான் லவ் பண்ணா நான் கல்யாணம் பண்ணுவேன். ஸோ கல்யாணம் பண்ணணும்னா என்னோட வயசு அதிகமா இருக்கணும், என்னோட ஒரு நாள் ஆச்சும் அதிகமா இருக்கணும். அதான் என்னோட எதிர்பார்ப்பு. அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். இல்ல லவ் மேரேஜ்ல மட்டும்தான் அப்ப வயசு அதிகமா இருக்க பையனை கல்யாணம் பண்ண முடியுமா? அவ்வளவுதான். ஐயோ ஐயோ, அந்த பொண்ணு மெதுவா நல்லா கேக்குது ஆக்சுவலா. அப்ப உங்க தியரி வந்து லவ் மேரேஜ்ல பெரிய பையனை கட்டிக்கலாம், அரேஞ்ச் மேரேஜ்னா பண்ணக்கூடாது. தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. அந்த அக்கா கேட்டதுக்கு ஒரு சரியான பதில் இப்ப இந்த அக்கா கதை போடுறதே நீங்களாம் ஃப்ராடு. இல்ல பொய், இதெல்லாம் தப்பு. இது அக்கா எங்க இருந்து வந்தாவா அக்கா? இவ்வளோ காலமா ஆண்கள் வந்து வழிநடத்தின குடும்பங்களை பத்தி தான் பேசினாங்க. நாங்க வந்து பெண்கள் எங்க குடும்பத்தை வழி நடத்தணும்னு சொல்றோம். இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நீங்கள் செய்வது எந்த வகையிலும் பெரும் புரட்சி இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நேரா அந்த பொண்ணு சிம்பிளா சொல்லுது, நான் கற்ற பையன் என்னை விட மூத்தவனா தான் இருக்கணும். அடம் பிடிக்கிறிய நீ. ப்ராக்டிக்கலாவே நான் காமிக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட்ல இங்க 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறவங்களா அவங்க தான் டாமினேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவர் வாயே திறக்கல. யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் என்னோட ஒய்ஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அப்போ எனக்கு வேலை கிடையாது, அதனால நான் அவளை திருமணம் பண்ணேன். மானிட்டரி பெனிஃபிட்ஸ்க்காக மட்டுமே திருமணம் பண்ண மாதிரி இருந்தது அவர் பேசினது. நான் பொருளாதார ரீதியா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம். இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. அது உண்மைதான், யதார்த்தமான உண்மை அதுதான், சத்தியமும் கூட அதுதான். அதனாலதான் நான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கு, என் பிள்ளைகளும் நல்லா இருக்கு. ஏண்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? எனக்கும் என்னோட ஹஸ்பண்ட்க்கும் பாத்தீங்கன்னா ஏஜ் டிஃபரெண்ட் 1 இயர். என்னோட அவங்க பெரியவங்க தான். அப்படி இருந்தாலும் நான் என் ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுவேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 4 வருஷம் நான் கம்மி, அவங்க ஜாஸ்தி. நானும் என் ஹஸ்பண்டை டாமினேட் பண்ணுவேன். அப்படியா? அப்படிதான். ஆனா அந்த டாமினேட் பண்றதுல ஒரு கொஞ்சல் இருக்கும், ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த குழந்தைத்தன டாமினேஷன்ல அவங்க மயங்கிடுவாங்க. நான் என்ன கேட்டாலும் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க பண்ணல எப்படி இருக்கும்? கமாண்டிங்கா அத்தாரிட்டேட்டிவா இருக்கும் சார். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. நான் வச்சதுதான் சட்டம்னு பேசுவாங்க சார். சார் அதாவது 1 வருஷம் டிஃபரன்ஸே தெரியும் சார். இதை மட்டும் சொல்லிக்கிறேன். சார் கிட்ட மைக் கூட போக மாட்டேங்குது சார். சார் ஒரு வாட்டியாவது பேசணும் நாங்களாம் ஆசைப்படுறோம். இது ஒரு சந்தோஷம் தான். ஒய்ஃப் தானே, அவங்க சொல்றத கேட்டுட்டுனா என்ன, அவ்வளவுதானே. வாட்ஸ் ராங் இன் தட்? உன்னை அப்படியே குத்துறனா? நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். வீட்டுல 2 சத்தம் வந்துச்சுன்னா அந்த வீடு வீணா போயிடும். சத்தம் போடாம இருந்தா போதும்ல. சத்தம் வரணும் அப்படிங்கிறது தான். சத்தம் போடாம இருந்தா போதும்லங்க. ஐயோ சாமி, வேற வீடு ஈக்குவலா இருக்கணுமா, இல்ல ஒரு ஆள் பெரிய ஆளு ஒரு ஆள் சொல் பேச்சு கேட்கற ஆளா இருக்கணுமா? ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுல போறது தான் அந்த குடும்பம் சிறப்பா இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அவர் பேசுனதுல இருக்கிற கோபத்தை விட அவர் பேசின அந்த ஒரு விஷயத்துக்கு அங்க இருக்கிற ஆண்கள் இல்ல பெண்கள்லாம் கை தட்டினது ரொம்ப ரொம்ப நெருடலா இருந்துச்சு. தாய்க்கு அப்புறம் அம்மாவா பாக்குறாங்களோ மனைவிய, அதே மாதிரி வைஃப் வந்து நமக்கு அப்பாக்கு அடுத்து நம்மளோட கணவன் வந்து நம்மள கைட் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் பண்ணிட்டு. சரியான போட்டி. நான் வந்து காதல் திருமணம் செஞ்சவன். என்னை விட என்னுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வயது இளையவ. என் மனைவி வந்து எனக்கு எங்க அம்மாவா தான் இருக்கா. பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. இதுல எந்த விதத்துல இதுல நான் குறைஞ்சு போயிடுறோம். என்னோட மூத்தவளா இருந்தாலும், என்னை விட என் மனைவி மூத்தவளா இருந்தா கூட எனக்கு தாயா இருந்துட்டு போறா. இதுல என்ன சிக்கல் இருக்கு? வயசுங்கிறது இங்க சிக்கல் கிடையாது. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. less tension more work, more work less tension. ஒரு பெண்ணுக்கு ஒரு செக்யூர் ஃபீல் கிடைக்க ஒரு வயதில் கூட உள்ள ஆணை தான் திருமணம் செய்யணும். இதுதான் அவங்க சொல்றது நட்சல். இதுக்கு மேல ஒன்ன விரட்டி பிடிப்பானோ?
என்ன பண்றது? தாலி கட்டின உடனே அவங்க கணவன் தாங்க. அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி அவங்க கணவன் தான். அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு. அவங்களுக்கு நீங்க ஏஜ் வச்சு மெச்சூரிட்டியை நீங்க வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பையனுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா பெண்ணுக்கு வந்து முதுமை தோற்றம் வந்துரும். முதுமை தோற்றம் கண்டிப்பா வரும் பாக்குறக்க. இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இது வரைக்கும் அதோ இருந்துட்டு போகுது. நான் அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? நான் எடுத்துக்கிட்ட முடிவு, இந்த முடிவுல இருந்து நான் மாற்று கருத்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப முதுமை அடைஞ்சதுல விரக்தியா இருக்கீங்க. ஆக்சுவலா உண்மைதான். கரெக்டா கட்டுவிட்டா. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா என் பொண்டாட்டி ஆமாங்க ரொம்ப வயசாச்சதுக்கு என்னங்க பண்றதுங்கிற மாதிரி இருக்கு உங்க பதில். ஆமா சார். அது என்னங்க ஆமாவா? ஊர் போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். இது உண்மையாவே தர்ம சங்கடமானதா. ஏன்னா வழக்கமான நடைமுறை இல்லாத ஒண்ணு நீங்க செய்யறப்ப மக்கள் கேட்பாங்க. சாம்பார் ஆப் எனக்கு முதல்ல ஆரம்பத்திலே சொல்றப்போ 10 வயசு இடைவெளி இருக்கும்னாங்க. இவங்களுக்கும் இவங்க கணவருக்கும். இப்போ அவங்க கணவரை பாக்குறப்ப என்னப்பா நீ இவ்வளவு வயசானவரை கல்யாணம் பண்ணிருக்கியான்னு கேட்டா இப்போ அவங்களுடைய மனநிலை என்ன இருக்கும்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நான் இப்போ என்னன்னா நான் மென்னுணர்வுன்னு எதை சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரியல. லிவிங் டுகெதர் இருந்துகிட்டு இருக்காங்க. என்னை பண்ண சொன்னா முடியாது. யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? இதே மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணலாமே. நாங்கள் 2 பேரும் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? நாங்கள் 2 பேரும் ஒன்னாவே இருந்துட்டு போறவங்க இருந்துட்டு போறாங்க. என்னால அது இருக்க முடியாது. ஓ அப்படியா விஷயம்? பழசுனாலே தவறு அது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் நீங்க முன் வச்சீங்கன்னா பழசுனாலே தவறுன்றது பாயிண்ட் கிடையாது. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நல்லா வேற ஒரு கண்டிஷன் போடுறதுதான் பிரச்சனை. என்ன கண்டிஷன் போடுறாங்க? கண்டிஷன் அதாவது மேல ஓல்டரா இருக்குன்ற அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அது ஒரு அனாவசியமான விஷயம். ஏதாவது சொல்லிட்டு போறேன். கண்டிஷன் அழகானதுங்கிறார் அவர். எல்லாத்துலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷனை எப்போ உடைக்க முடியும்னா அது முற்றிலும் தவறு என்று இந்த சமூகத்துக்கு உணர வைக்கிறப்ப தான் முடியும். அப்ப புரியல, இப்ப புரியுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் கண்டிஷன் இருக்கு. ஆபீஸ்க்கு 9 மணிக்கு போகணுங்கிறது கண்டிஷன், லேடிஸ் பஸ்ல ஏறக்கூடாதுங்கிறது கண்டிஷன். நீங்க கண்டிஷனே தூக்கி வீசுறதன் வழியாக ஒரு மாறுபட்ட மனிதன் எப்படி முன்வைக்க பாக்குறீங்கன்னு கேட்கிறார். சார் சொல்ல சொன்னேன். ஐயா சாமி சார். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வண்டி ஓட்டும் போது குடிச்சிட்டு ஓடக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன். குடிச்சிட்டு ஓட்டினா மத்தவனுக்கு ஆபத்து, எனக்கு ஆபத்து. அந்த கண்டிஷன் சரியான கண்டிஷன். இந்த கண்டிஷன் வேணால யாருக்கு என்ன பிரச்சனை? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஏன்னா அந்த ஓடுற அவசரத்துல எல்லா கண்டிஷனையும் மீறி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் நின்னுட்டோம்னா நீங்க சொல்றதுக்கு வலுவான காரணம் தான் என்கிட்ட சொல்லு நானும் மாறிக்கிறேங்கிறார் அவர். அவ்வளவு இந்த இடத்துல இந்த ஷோ வந்து நிக்குது. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இப்போ நம்ம பெரியவங்க கால்ல விழுந்து கும்பிடணும் நம்ம குழந்தைங்க கிட்ட ஏன் சொல்லி வளர்க்கணும்? இது பார்க்க அழகா இருக்கு. அந்த குழந்தைக்கும் என்னமோ ஒரு பிளஸ்ட் ஃபீல் இருக்கு. நல்லா இருப்படா போடா. கண்டிஷன் கட் பண்ணலாம். ஏன் அப்பா கால்ல விழறதுனால அந்த குழந்தைய எங்க அப்பா பிளஸ் பண்ண போறது இல்லையா? நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் அழகா அமைக்கப்பட்டிருக்கு. அமைக்கப்பட்ட அழகை நம்ம ஏன் நாசப்படுத்தணும்?